நேர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த குழந்தை இல்லாத தம்பதியினர் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் டியூப் பேபி சோதனை குழாய் சிகிச்சையை மேற்கொள்ளும் பொழுது, இதில் வந்து 100% நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பாசிட்டிவ் வரப்போகுது. கண்டிப்பாக டெஸ்ட் டியூப் பாப்பா பண்ணோம்னா, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ தம்பதியினர் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 100 சோதனை குழாய் சிகிச்சையில் வந்து வெற்றி பெறதுன்றது வாய்ப்பு கிடையாது. ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மாதிரி நடக்கலாம். ஒரு 10 பேருக்கோ 15 பேருக்கோ ஒரு நல்ல கரு வைக்கிறோம்னா, மொத்தமாக 10 15 பேரும் பாசிட்டிவ் வரலாம். ஆனால் எப்பொழுதுமே அப்படி நடக்குமானா அப்படி நடக்காது. ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம கருவையே தயாரித்து கர்ப்பப்பைக்குள்ளார வச்சாலும் அது ஒட்டாமல் போகலாம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எதனால் வந்து சோதனை குழாய் சிகிச்சையில் வந்து தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு, சில நேரம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சில நேரம் கருமுட்டைகள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உயிரணுக்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். இந்த எந்த பிரச்சனை இல்லை, அதையும் மீறி சில பல காரணங்கள் இருக்கலாம். எதனால் தோல்வி அடைந்தது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா, கண்டிப்பாக 2வது வாட்டி இவங்க வந்து சோதனை கூட, அதாவது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சோதனை குழாய் செய்யும் பொழுது இவங்களுக்கு 2 முறைக்காவது வைக்கக்கூடிய அளவுக்கு கருக்களை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ ஒரு முறை 2 கருவை வைக்கிறோம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒவ்வொரு தம்பதியினருக்கும் பேக்கப்பில் 2 கரு இருக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த பேக்கப்பில் இருக்கிற அந்த 2 கருவை வந்து நம்ம 2வது முறை இவங்களுக்கு செலுத்துறதன் மூலிமா வெற்றி வாய்ப்பு எடுக்க முடியும். ஸோ முதல் முறை நம்ம 10 பேருக்கு கருவை செலுத்துகிறோம், அதில் 6 பேர் கருதரிக்கிறாங்க, 3 பேர் 4 பேர் தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா, 2வது இருக்கக்கூடிய அந்த செட் கருவை வச்சு அந்த ஃபெயிலியர் ஆன 4 பேருக்கு நம்ம கருவை செலுத்துறதன் மூலிமா அதில் இன்னொரு 2 பேரை வந்து நம்ம கர்ப்பம் அடைய வைக்கலாம். ஸோ மொத்தத்தில் 10 பேரில் நம்ம வந்து 2 முறை கரு வைக்கிறதன் மூலிமா 8 பேர் அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்க முடியும்.